போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. தகுந்த ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள், புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பென்டிரைவை இணைத்து தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதே ஜெல்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கின்ற வேலை வாங்கி தட்டுமா? களம் 18 நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன். வணக்கம். நான் எங்க அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்க கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போறேன், தயவுசெய்து நீங்க பிரஸ் மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இது எந்த தரப்புல இருந்து வருது? ஒரு தரப்புல இருந்து வருது. அவங்க வந்து இது வந்து இந்த இன்னார்னு குறிப்பா நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். இல்லை, அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, விசிகே ஏன் காலதாமதப்படுத்தியது அப்படின்னு ஒரு கேள்வியை, விமர்சனத்தை தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? திரு சி வி சண்முகம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, நாங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டோம், நாங்க போய் திரு எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தினோம், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக ஒரு கருத்தை வைக்கிறாரு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்டேன், நீயே தான் சொல்லுவேன். ஆனா இந்த 4 மணிக்கும் அந்த அழைப்பு இருக்குங்கிறீங்க. 4:45. சரி, 4:45 நான் வந்து பிரஸ்ஸை மீட் பண்றது எங்க வாசலுக்கு போயிட்டேன், நான் இறங்க போறேன். அந்த நேரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ்ல இருந்து, ரொம்ப ரொம்ப ரிலையபிளான ஒரு சோர்ஸ்ல இருந்து எனக்கு அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், லெட்டர் கொடுத்துறேன். லெட்டர் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் லெட்டரை எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னா. அப்போ நான் இல்லை சொல்லிட்டு அறிவிக்கிறேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. இதில் எந்த இடத்துல எனக்கு டிலேன்னு எனக்கு தெரியல. அதாவது கம்யூனிஸ்ட் அறிவித்த இடத்துல இருந்து நான் முடிவெடுக்கிற இடம் வரையிலும் அவங்க வந்து டிலேன்றாங்க. கம்யூனிஸ்ட் அறிவித்த உடனே நான் அறிவிக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? ஒன்னா சேர்ந்து அறிவிப்போம். நீங்க அது நான் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. கவர்னர் போயிடுவாருங்கிற அடிப்படையில் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து உடனே கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்க கொடுத்தது வந்து பிரசிடென்ட் வரக்கூடாதுங்கிறத நாம அதை குற்றமாகவும் பார்க்கல. இல்லை, அப்படி ஒரு சினாரியோ இருந்துச்சா? அதுவே இப்போ பிரசிடென்ட் ரூல் வரும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது வந்து தாவேக தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. சொல்றது உண்மையா? அதாவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து போகுது, ஒரு முயற்சி எடுக்கிறாங்கிறத நாங்கள் வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகாது, அது அரசியல் அறமும் இல்லை. அதனால் அது வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் உண்மை. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. 4:45 அழைப்பு வந்தப்ப அவரும் ஏற்றுக்கொண்டாதான் அந்த அழைப்பு வந்திருக்க முடியும். ஆமா ஆமா, அப்படிதான். அதனால கேட்கறேன். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நீங்கள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியும், எடப்பாடியோ இந்த மற்ற 2 பேரோ வந்து துணை முதல்வருங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா ஏடிஎம் விஷயில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதில் வந்து அப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டா வெளியிலேருந்து தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம். இதுக்கு எப்படி உங்கள் கருத்து என்ன அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இதெல்லாம் நடக்கிற கதையா? தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரிலாம் நடக்குமா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? இப்போ அந்த ஆன்லைன் மீட்டிங்கில் என்ன கருத்து வந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ அந்த ஆன்லைன் மீட்டிங்கில் என்ன கருத்து வந்துச்சுனாக்கா, இடதுசாரிகள் எடுத்த முடிவை நம்ம எடுப்போம், டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறது இல்லைன்னு முடிவு எடுத்த மாதிரி நாம் எடுக்கணுமா? நாம் வந்து கட்டாயமாக அமைச்சரவையில் பங்கேற்கணும். இந்த கருத்து பரவலாக இருந்துச்சு. குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? தோழர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் திருச்சி கிழக்கில் கூட இடைத்தேர்தலில் நிற்கட்டும், இது வந்து ப்ரொபோசல் அங்கிருந்தே வருது. ஆமாம், அவங்களே சொன்னதா என்ன சொல்றாங்க. நான் யார்ட்டையும் பேசல, அவங்களே சொன்னதா என்ன சொல்றாங்க. இது வந்து ஓவர் போன்ல மறுபடியும் வந்து விஜயை உறுதிப்படுத்துறாரு உங்கள்கிட்ட. ஆமா, ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. ₹1000 விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. இந்த 2026 தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறத ஒரு கட்சியினுடைய தலைவரை எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு முன்பே நான் ஒரு நேரலையில் பேசுகிற போது இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் வெகுவான மாற்றத்தை உருவாக்கும்
புதிய அணி சேர்க்கை உருவாகும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்த. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி கண்டுபிடிக்க முடியல உங்களால. தேர்தல் முடிவு வந்த உடனே ஒரு நேரேஷன் செட்டப் இதை பண்ணாங்க. என்னன்னா திமுகவை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக இழுத்துட்டா திமுக தனிமைப்பற்றும். அதன் பிறகு அதிமுகவை அங்கே உடைப்பாங்க. இப்போ ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளையும் காலி பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நேரேஷன் வந்துச்சு. நல்லா தானே சொல்லிக்காரு அப்புறம் இதை வரவேறுங்க. திமுகவோட எங்களுக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது. பல போராட்டங்கள்லாம் நாங்கள் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தியிருக்கிறோம். பல பேர் வந்து அதெல்லாம் பார்க்காமலேயே நாங்கள் தலித்துகளுக்காக பேசவே இல்லைங்கிற மாதிரி அவதூறுகளை பரப்புகிறாங்க. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே எங்கள் அளவுக்கு வந்து அந்த அரசை எதிர்த்து யாரும் போராடி இருக்க முடியாது. அப்போ மொத்தத்தில் வந்து 2 கட்சியுமே பலவீனப்பட்டுட்டா தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருப்பா? தாவேகாவுக்கு எதிராக விசிகா இருக்குமா? தாவேகாவுக்கு எதிராக நாத்தாக்கா இருக்குமா? தாவேகாவுக்கு எதிராக இடதுசாரிகள் இருப்பாங்களா? தாவேகாவுக்கு எதிராக யார் இருப்பா? பாஜக இருக்கலாம். பாஜக தான். அப்போ நாம் நினைச்ச வலதுசாரிகள் மறுபடியும் இங்கே உள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைதில்லை. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ காங்கிரஸ் வந்து லீட் பண்ணியிருக்கலாம், எங்கள்கிட்ட வந்து கலந்து பேசியிருக்கலாம், ஒரு கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் ரூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ரீஎலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம தனித்து இண்டிபெண்ட்டாக ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டி எல்லாமே இந்தியா பிளாக்ல வேற இருக்கும். இப்போ எங்களை அவங்க கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம். ஃபிளாஷ்பேக். இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. என்னோட கேள்வி, திமுகவும் அதிமுகவும் இணைந்து தாவேக அல்லாத ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்திருப்பார்கள் என்பது மிகப்பெரிய பிழை, தவறு என்று சொல்பவர்கள் அதே நியாயத்தை விஜய்க்கும் பொருத்தணுமா இல்லையா? எனக்கு அது மட்டும் தான் கேள்வி. தாவேகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதும் தவறுன்னு சொல்லணும்ல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம் சார். அதிமுக திமுகவுக்கு மட்டும் தான் எதிரியா, தாவேகாவுக்கு நண்பனா? இல்ல, அதிமுக ஒரு பிரிவு தானே, இபிஎஸ் இணையலே. அப்ப திமுக நாளைக்கே தாவேகாவிலிருந்து ஒரு பிரிவை பிரிச்சு ஒரு 40 எம்எல்ஏக்களை கூட்டி ஆட்சி அமைச்சா யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? 40-50 எம்எல்ஏக்களை ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படித்தானே சார்? திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்திருந்தால் அது தவறு என்று சொல்பவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனா அவங்க கையோட எதையும் சொல்லணும்னா தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதும் தவறுன்னு சொல்லணுங்கிறேனா? ப்ரோ உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க.